உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரம் தாழ்ந்த தன்னுடைய பதவிக்கான அந்த தகுதியை கூட இழந்த ஒரு பேச்சாக தான் நேற்றைய காவிரி போராட்டத்தில் பார்த்தோம். அந்த பேச்சின் மீதான வழக்கு நடவடிக்கை என்பது ஏற்புடைய ஒரு விஷயம்தான். ஆனால் நேற்று வழக்கு பதிவு செய்து உடனடியாக இன்னைக்கு காலையிலே அவரை கைது செய்ய வேண்டிய தேவையில்லை. இன்னும் ஒரு பக்கம் நாளை சட்டமன்றம் கூடக்கூடிய சூழல். இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இது உடனே அவர் ஒரு ஹீரோ ஆக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களும் ஒரு அச்சம் தராரா? இந்த மாதிரி பண்ணால் நான் இந்த விஷயங்கள் பண்ணுவேன், கைது அப்படிங்கிறது ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராரா? ஆனால் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாவற்றுக்கும் கைது எதிரிகளை வளர்த்து விட தாங்க. இப்போ நீங்கள் திமுகவை அப்படியே விட்டுருந்தாலே இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு உருவாச்சு. அவர் நேற்று பேசுன உடனே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க உதயநிதியுடைய பேச்சுகள் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உண்டான ஒரு இதாகிருச்சு. இன்னைக்கு நீங்கள் உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்தது மூலமாக அந்த எதிர்ப்பை நீங்களே திசை திருப்பி தாவேகா திட்டமிட்டு திமுகவை வளர்த்து விடக்கூடிய ஒரு வழியாக தான் பார்க்குறேன். இது தேவையற்ற ஒரு வேலை. நீங்கள் அப்படியே விட்டுருந்தாலே உதயநிதி எல்லாரும் காரி துப்பியிருப்பாங்க. நேஷனல் மீடியா வரைக்கும் நேற்று அசிங்கப்பட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடனடியாக அவர் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி மாற்றப்பட்டிருக்காரு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய தேவை தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேகாவின் ஆதரவாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்று காலை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைது. அங்கே தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போவே ஒரு விடுதலைக்கான விஷயம் வந்துச்சு. அதாவது வெளியே வந்துடலாம் அவர் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. தமிழ்நாடு லெவலில் இல்லை, இந்தியா லெவலில் போயிருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த கைது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முதல்ல இது மீதான வழக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தரம் தாழ்ந்த தன்னுடைய பதவிக்கான அந்த தகுதியை கூட இழந்த ஒரு பேச்சாக தான் நேற்றைய காவிரி போராட்டத்தில் பார்த்தோம். அந்த பேச்சின் மீதான வழக்கு நடவடிக்கை என்பது ஏற்புடைய ஒரு விஷயம்தான். ஆனால் இதற்காக உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும், இவ்வளோ முனைப்பு காட்ட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மொத்தமாக எல்லா கட்சிகளிடமும் உருவாயிருக்கு. குறிப்பாக நீங்கள் இந்த விடயத்தில் பல தலைவர்கள் உதயநிதியோட பேச்சை கண்டிக்கக்கூடிய அதே வகையில் வேளையில் இந்த அரசுடைய இந்த கைது நடவடிக்கையை கண்டிச்சிருக்கிறதுன்றது இந்த அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த போன்ற விஷயங்களை இவ்வளோ முனைப்பு காட்ட வேண்டிய தேவையில்லை. இது இன்னும் திமுகவை இன்னும் உயிர் போட வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலையாக இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்கட்டும். இன்னும் இங்கே தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு கொடுத்துருக்கூடிய கட்சிகள் கூட உதயநிதியுடைய கைதை கண்டிச்சிருப்பதாக இருக்கட்டும். எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை தாவேகாவே உருவாக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உருவாகுது. அதனால் இந்த விடயத்தில் இவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? யாருடைய தவறுதலான வழிகாட்டலில் இது போன்ற செயல்பாடுகள் அரசு ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு உருவாகுது. இதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆபாசமாக பேசினாரு அல்லது அருவருக்கத்தக்க வகையில் பேசுறாருன்றதுக்காக வழக்கு போடலாம். அது நீதிமன்ற விசாரணை நடக்கும், பல ஆண்டுகள் இழுத்தடிப்பாங்க. இன்றைக்கி பல அமைச்சர்கள் மீது, பல தலைவர்கள் மீது இது மாதிரியான அவதூறு வழக்குகள் நிறைய நீதிமன்றங்கள் கிடப்பில் இருக்குது. அந்த வழக்குகளை அவங்க எதிர்கொண்டு அதில் பின்னாடி அதை தண்டனை பெறுவதும் அல்லது விடுதலை செய்யப்படுவதுன்றது நடைமுறையாக இருக்குது. இது ஒரு சாதாரண நடைமுறை. ஆனால் நேற்று வழக்கு பதிவு செய்து உடனடியாக இன்றைக்கி காலையிலே அவரை கைது செய்ய வேண்டிய தேவையில்லை. இன்னும் ஒரு பக்கம் நாளை சட்டமன்றம் கூடக்கூடிய சூழல். இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இது உடனே அவர் ஒரு ஹீரோ ஆக்கக்கூடிய ஒரு வேலை. உதயநிதி ஸ்டாலினை முடக்கி சட்டமன்றத்தை நடத்த வேண்டிய தேவை தாவேகாவுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு பேச்சை உருவாக்குறாங்க. உண்மையில் உதயநிதி சட்டமன்றம் என்றாலும் ஒன்றும் செய்திட போகிறது கிடையாது. அவருக்கு எழுதி கொடுத்த அந்த பேப்பரை வாசிச்சுட்டு அவர் ஓடிட போறாரு. அதுதான் நடைமுறை. இன்னைக்கு உண்மையிலே அவர் தஞ்சாவூரில் பேசுனது கூட அவருடைய சொந்த புத்தியில் பேசுனது கிடையாது. யாரோ அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரைட் அப் செல்லப்பாக்கள் யாரோ எழுதி கொடுத்ததை வச்சு பேசிட்டு போயிட்டாரு. அதை தாண்டி அவருடைய சொந்த புத்தி அவருக்குள்ளே அரசியல் புரிதலோ எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் உதயநிதி ஸ்டாலின். அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவா, காவிரிக்காக போராடி சிறை சென்ற ஒரு போராளி மாதிரி பிம்பப்படுத்துவதற்கு தாவேகா ஏன் இவ்வளோ பெரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்குன்ற கேள்வி தான் நமக்கு இருக்கு. ஓகே, அவர் சொன்னதும் அதுதான், காவிரி பிரச்சனை திசை திருப்பதற்காக என்னோட கைதுங்கிறாரு. இல்லை, முதல்ல காவிரி பிரச்சனைக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் தான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா திமுகவுடைய வரலாற்று நெடுக்கவே காவிரியில் இழக்கப்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் திமுக தான் முதன்மை காரணமாக இருக்குது. நீங்கள் 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் 1974 ஆண்டோடு 50 ஆண்டுகால ஒப்பந்தம் நிறைவடைந்த போது அதை புதுப்பிக்க வேண்டிய இடத்திலிருந்து அன்றைய திமுக அரசு, கருணாநிதி அரசு குறிப்பாக அதை கைவிட்டு அந்த அந்த ஒப்பந்தத்தையே புதுப்பிக்காமல் விட்டது காவிரிக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு எப்படி மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது நம்ம போராடுறோமோ, அது போல அன்றைக்கு
காவிரியின் குறுக்கே வந்து ஹேமாவதியில் வந்து அணை கட்டும் போது அன்றைக்கு முதல்வராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் 1971 சட்டமன்றத்தில் வந்து ஹேமாவதியில் அணை கட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது, நாங்கள் வந்து அதை ஆட்சேபனை சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ காவிரியின் குறுக்கே பல்வேறு இடையூறுகள் அல்லது காவிரி உரிமை பறிபோவதற்கு பல வகையில் காரணமாக இருந்தது திமுக. நீங்கள் 1974 வந்து 71 வந்து காவிரி உரிமை சார்ந்த உச்சநீதிமன்ற வழக்கை திரும்ப பெற்றது திமுக மத்திய அரசுடைய அழுத்தத்தின் காரணத்தின் அடிப்படையில். அதனால திமுக காவிரி குறித்து பேச என்ன தகுதி இருக்குன்ற கேள்வி இருக்கு. நீங்க அம்மையார் ஜெயலலிதாவது பார்த்தீங்கன்னா காவிரி உரிமைக்காக மெரினா கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. அது வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. நீங்கள் எப்படி கருணாநிதி வந்து ஈழத்துக்காக 1/2 மணி நேரம் போராட்டம் நடத்துகிற மாதிரி கிடையாது. அவங்க உண்மையாக 2 நாட்கள் 3 நாட்கள் வந்து சாகுமறை உண்ணாவிரதம் என்ற போராட்டத்தை அறிவித்து மத்திய அரசை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பயத்துக்கு உண்டாக்கி அதை வந்து திரும்ப பெற வச்சாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தீர்க்கமான ஒரு போராட்டத்தை திமுக எந்த காலத்தில் எடுத்ததில்லை. 2007 கருணாநிதியோட ஆட்சி காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் காவிரி தீர்ப்பு ஒன்று உருவாகுது, மேலாண்மை ஆணையத்தோட தீர்ப்பு வெளியாகுது. அதே அவர் 2011 வரைக்கும் மத்திய அரசுடைய கெஜெட்டில் கூட வெளியிட எந்த விதமான முயற்சி எடுக்கல. அதன் பிறகு 2013 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பையே வந்து கெஜெட்டில் ஏற வச்சாங்க. அப்போ காவிரி விவகாரத்தில் திமுக ஒவ்வொரு காலத்திலுமே துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்கு. இப்போ திடீர்னு எதிர்கட்சியாக இருக்கிறேன், நான் எதையாவது வந்து அரசியல் படுத்தணுன்றதுக்காக காவிரி விவகாரத்தில் பேசுறேன்னு போயிட்டு அங்கே போய் காவிரி உரிமை சார்ந்த பிரச்சனையை பேசல, கர்நாடகாவுக்கு எதிராக பேசல. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் டி.கே. சிவகுமார் ஸ்டாலின் குடும்பத்துக்கு மிக நெருங்கிய உறவினர் தான். தமிழ்நாட்டில் திமுகவுடைய பல்வேறு சொத்துக்கள் வந்து கர்நாடகாவில் வந்து வாங்கப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நேரடியாக தாக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சியையும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியையும், இன்னும் ஒருபடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாத மத்திய அரசு இந்த தாக்கி பேசியிருக்கணும். இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத நீங்கள் போனதிலிருந்தே தொடர்ச்சியாக விஜயை பற்றி பேசுவது, இன்னும் குறிப்பாக தரம் தாழ்ந்து பெண்களை அவதூறாக பேசுறது, அந்த வார்த்தைகள்லாம் கொச்சையான வார்த்தையில் பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. இதையெல்லாம் வந்து எப்படி காவிரி போராட்டம் நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதுதான் போராட்ட வடிவமான்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம எழுப்புறோம். ஓகே, இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களும் ஒரு அச்சம் தராரா? இந்த மாதிரி பண்ணால் நான் இந்த விஷயங்கள் பண்ணுவேன், கைது அப்படிங்கிறது ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராரா? விஜய் வந்து எந்த எதிர்ப்பையும் வந்து பொருட்படுத்த தயாராக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். விஜய் வந்து ரொம்ப, அதாவது எப்படி நீங்கள் 91 96 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தை தான் அதுக்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்க முடியும். அவங்க வந்து அந்த முதல்வராக இருந்த காலகட்டத்தில் வந்து யாரை பற்றியுமே கவலைப்பட்டதே கிடையாது, எந்த எதிர்ப்பையுமே பொருட்படுத்ததே கிடையாது. அவர்கள் நினைத்த செயலை வந்து செஞ்சு முடிச்சாங்க. அதுபோல தான் இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கண்டேயனுடைய கைதாக தொடங்கி இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரோட கைது வரைக்கும் எல்லாவற்றிலும் விஜய் அவர்களோ இந்த தாவேக அரசும் எந்த எதிர்ப்பையும் நாங்கள் பெருசாக பொருட்படுத்த விரும்பலை. எங்கள் ஆட்சி நாங்கள் நினைக்கிறதா செய்வோம், எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகளை ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாவற்றுக்கும் கைது வந்து எதிரிகளை வளர்த்து விட தாங்க. இப்போ நீங்கள் வந்து திமுகவை அப்படியே விட்டுருந்தாலே இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு உருவாச்சு. அவர் நேற்று பேசின உடனே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க உதயநிதியோட பேச்சுகள் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உண்டான ஒரு இதாயிருச்சு. இன்னைக்கு நீங்கள் உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்தது மூலமாக அந்த எதிர்ப்பை நீங்களே வந்து திசை திருப்பிருக்கீங்க. இல்லை, இப்போ இவங்க போராடிட்டு இருக்க எல்லாமே தாவேக்கா இன்னைக்கு காலையிலேருந்து போராடிட்டு இருந்தாங்க இவருடைய பேச்சுக்கு எதிர்ப்பா. தமிழகம் ஃபுல்லாக பண்ணியிருந்தா அதுவே நல்லா, அந்த போராட்டமே எதிரொலிக்காம போயிருச்சு. இன்னைக்கு திமுகவுடைய போராட்டமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் என்ன அறிக்கை கொடுக்க நினைக்கிறேன். இது எல்லா கட்சிகளுமே வந்து இன்னைக்கு இந்த கைதுக்கு எதிரான அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தாவேகா வந்து திட்டமிட்டு திமுகவை வந்து வளர்த்து விடக்கூடிய ஒரு வழியாக தான் பார்க்குறேன். இது வந்து தேவையற்ற ஒரு வேலை. நீங்கள் அப்படியே விட்டுருந்தாலே உதயநிதி எல்லாரும் காரி துப்பிருப்பாங்க. நேஷனல் மீடியா வரைக்கும் நேற்று அசிங்கப்பட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக அவர் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி மாற்றப்பட்டிருக்காரு. அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய தேவை வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. இதை வந்து முதல்வர் விஜய் அவர்களும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இதை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கு. அப்படி பல நல்ல செயல்பாடுகளுக்கிடையே இது போன்ற சில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தாவேகா தன்னுடைய நற்பெயரை வந்து கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல அடிப்படை நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து தாவேகாக நம்ம ஒரு கோரிக்கையை இதை வைக்கிறோம். ஒரு சர்வாதிகாரம் மாதிரி இது ஒரு போக்கு இருக்குல்ல? இல்லை, அதுதான் தவறான வழி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வெறுமனே இது முதல்வர் மட்டுமே தலையிட்டு இது நடக்காது. ஒரு முதல்வர் வந்து போயிட்டு நீங்கள் நேரடியாக போய் உதயநிதியை கைது செய்யுங்க அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி பல அதிகாரிகள் இருக்கலாம், இன்னும் சில அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாம். எனவே இது மாதிரியான விடயங்களை அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன விடயங்களை தான் அந்த ஆட்சியோடைய மிகப்பெரிய நற்பெயர்கள் எல்லாம் களங்கம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குன்றதை தாவேக உணர வேண்டிய தேவை இருக்குது. இதை வந்து இன்னும் கோரிக்கையாக தான் நம்ம வைக்க முடியுமே. ஏன்னா இன்னைக்கு ஒரு குறுகிய காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கக்கூடிய அரசு ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்தமா நம்ம புறக்கணிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த திமுக அதிமுக விட தாவேகாவுடைய ஆட்சி ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உட்பட பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல இல்ல. நீங்க திமுக ஆட்சி நடந்து கம்ப்ளீட் ஆகல. இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீங்க அதான் சொல்ற ஒரு 6 மாத கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நீங்க திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இல்ல, நீங்க திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா
கூலிப்படை கொலைகள் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ இந்த ஒரு 60 நாட்கள் எந்த விதமான கூலிப்படை கொலைகளும் வந்து பதிவு செய்யப்பட்டதா இல்லை. எங்கேயோ ஒரு சில இடங்களில் அதோட நீட்சி, கடந்த ஆட்சியோட நீட்சிகளாக ஒரு சில இடங்களில் சாதி ஆணவ படுகொலை நடப்பதும் ஒரு சில குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறத தவிர திட்டமிட்டு நீங்கள் வந்து கூலிப்படையினர் வந்து அட்டுழியங்கள் வந்து நீங்கள் இந்த ஆட்சியில் வந்து பெருசாக அந்த 60 நாட்கள் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல இந்த 3 மாதங்களில். அதனால வந்து இதுவரைக்கான இந்த காலகட்டங்களை வந்து நம்ம எடை போடும்போது ஓகே, ஓரளவுக்கு வந்து மக்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கான ஆட்சியாக நம்ம பார்க்குறோம். அதனால இது நீடிக்க வேண்டும். இன்னும் இதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் வந்து இந்த மின்சார பிரச்சனைகள் உட்பட சில குறைபாடுகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நமக்கு இருக்கு. அதனால இந்த ஆட்சி இன்னும் கவனத்தோட செயல்படணுன்ற ஒரு வேண்டுகோளை நம்ம வைக்கிறோம். ஓகே, அந்த மின் பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்தது வந்துடுவோம். இருந்தாலுமே இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாருமே சொல்லும் போது இவங்க ஏன் கண்டுக்க மாட்டுறாங்களா? நீங்க சொன்ன மாதிரி எங்க ஆட்சி இப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மெத்தனமா? இல்லை, அதுதான் அவங்களுக்கு இப்போதான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இதோடைய ஆட்சியோடைய இந்த நிர்வாக நடைமுறைகளை உள்வாங்கிக் கொள்ள இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். இன்னும் இதில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு வந்து போதிய அனுபவம் இல்லாத அமைச்சர்களாக தான் இருக்காங்க. அது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். அதனால் இன்னும் கூடுதலாக இதில் வந்து அவங்களுக்கு சரியான வழி நடத்தக்கூடிய அதிகாரிகள் இல்லையா அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்குது. இதை வந்து சரி செய்ய வேண்டியது அதிகாரிகளுடைய பொறுப்பு. அவங்க தான் வந்து இதோடைய பின்விளைவுகள் என்ன வரும், இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடும் போது ஆட்சிக்கு எவ்வளோ அவப்பேறு ஏற்படுன்றதோ அதிகாரிகள் தான் சரியாக வரையெடுத்து கொடுக்கணும். அப்போ அதிகாரிகள் திட்டமிட்டு வந்து தாவேக்காக்கு எதிரான வேலைகளை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே கடந்த ஆட்சி காலங்களில் வந்து ஏகபோகமான சுகபோகங்களை அனுபவித்தவர்கள் தானே, யாரும் புதுசாக வந்து அதிகாரிகள் கிடையாதுல்ல. அதனால் இது எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் வந்து சரியாக ஆராயப்பட வேண்டும், ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் வந்து இதுக்கு தீர்வாக இருக்கும். இது போன்ற நடவடிக்கைகள் கண்டிப்பாக ஆட்சிக்கு ஒரு பெரிய அவப்பேரை உண்டாகும். அதிகாரிகள் எல்லாமே தாவேக்காக்கு எதிர்ப்பாக இருக்காங்களா? ஒரு விஷயம் இருக்கா? இல்லை, எல்லா அதிகாரிகளும் திமுக அதிமுக காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் பயனடைந்தவர்கள். அதனால் எடுத்த உடனே முழுமையாக தாவேக்காக ஆதரவாக மாறிடுவாங்க அல்லது இந்த ஆட்சிக்கு நற்பெயர் வேண்டும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா ஆட்சி காலங்களிலும் இந்த மாதிரி சில அதிகாரிகளுடைய குளறுபடி. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு, ஆட்சி காணாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணமே கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு நிர்வாகத்தோடைய குளறுபடிகள் தான். அப்போ அதில் இருந்த அதிகாரிகளுடைய குளறுபடிகளும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, இந்த ஆட்சியை வந்து நடத்துவது அதிகாரிகள் தான் நடத்துறாங்க, ஸ்டாலின் நடத்துற அப்படின்னு. ஸோ அது மாதிரி இந்த அதிகாரிகளுடைய ஆட்சியாகத்தான் வந்து கடந்த 5 ஆண்டுகள் இருந்தது. அதே சூழல் இப்போ நீடிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா உடனடியாக மாறிடுச்சு அப்படின்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நிறைய குளறுபடிகளுக்கு பின்னாடி அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த தமிழகம் முழுவதும் போராட்டம் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். உருவ பொம்மைகள் எரிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தா காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் சண்டை, காவல்துறைக்கும் திமுகவினருக்கும் சண்டை, திமுகவினர் பொதுமக்கள் கூட சண்டை. இந்த கலவரங்கள்லாம் வெடிக்கும் போது என்ன ஆகும்? இது ஒரு அமைதியை கெடுக்கும் செயல் தான் ஆகுது. அவருமே அந்த கேஸ் போட்டு இங்கே அதுவே நடந்துகிட்டு இருக்குல்ல பப்ளிக்ல. அதுதான் என்னன்னா, நீங்கள் திமுக வந்து அது எப்போவுமே ரவுடிச கட்சி தான். அதுக்கு வந்து புதுசாக கலவரம் பண்ணலாம் சொல்லித்தர தேவையில்லை. அதுக்கான ஒரு வாய்ப்பை தாவேக்கா உருவாக்கி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன விஷயங்களில் நீங்கள் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நாளைக்கு ஒருவேளை வரலாற்றில் வந்து உதயநிதி வந்து காவிரிக்காக சிறை சென்றார்னு சொல்லும்போது அதை படிக்க நமக்கு ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை பெண்களை பற்றி இழிவா பேசிட்டு சிறைக்கு போன ஒருத்தர் வந்து காவிரி மீட்ட இன்னும் கரிகாலன் கூட சொல்லி பட்டம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து திமுகவுடைய வரலாறே வந்து திருட்டு வரலாறாக தான் இருக்குது. அவங்க வந்து இல்லாதது இருப்பதாக புனையக்கூடிய ஒரு நபர்கள். அப்போ நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினை வந்து காவிரியை மீட்ட கரிகாலன் சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு படிக்க இடம் வந்துச்சுன்னா அதை விட கொடுமை ஒன்றுமே கிடையாது. அதனால் இது போன்ற விஷயங்களை உறுதியாக வந்து தாவேக்கா வந்து தவிர்க்கிறது நல்லது. இவங்கெல்லாம் ஒரு பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் எடப்பாடியார் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுவார். நீங்கள் எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து திமுக கடுமையாக ரொம்ப கொச்சைப்படுத்துவாங்க. எடப்பாடி வந்து போய் சசிகலா அம்மையார் காலில் விழுந்த படத்தை வச்சுலாம் ரொம்ப கேவலமாலாம் அரசியல் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. அவங்க அப்படிதான். ஏன்னா நீங்கள் திமுகவுடைய பிளட் மரபணு அதுதான். நீங்கள் வந்து திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது பாவாடையின் நாடாவை அவிழ்த்து பார், திராவிட நாடு தெரியும் சொன்னவர் கருணாநிதி. அதனால் அவங்களுடைய மரபு வந்து அநாகரிக அரசியலுக்கு அவங்களுக்கு புதுசு கிடையாது. அதனால் இதையெல்லாம் கடந்து போகிற ஒரு விஷயமா வந்து பழகிக்கணும். இதை கடந்து போக வந்து ஒரு முதல்வர் பழகிக்கிறதா வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் முதிர்ச்சியாக பார்க்க முடியுமே தவிர எல்லாவற்றுக்கும் எதிர்வினை ஆற்றுவது என்பது இந்த ஆட்சியாளருக்கு ஒரு அழகு கிடையாது. ஓகே, இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது இல்ல. அவங்க பொறுப்புக்கான ஒரு பேச்சு இருக்கணும்ல. இல்ல, அதற்கான எதிர்வினையை வந்து மக்கள்கிட்ட இருந்து வரும். நீங்க இப்ப உதயநிதி பேசுற உடனே பல வகையில வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் உதயநிதிக்கு கடுமையான கண்டனம் உருவாயிருக்கு. அதோட எதிர்வினையாக தான் இன்னைக்கு இந்திய அளவில் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்காரு உதயநிதி வந்து. ஆனா அது எல்லாமே அடுத்த 24 மணி நேரத்தில் மாத்தி இருக்குது இந்த அரசுடைய இந்த அவசர செயல்பாடுன்னு பாக்குறோம். நீங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. அவர் கைது செய்த மூலமா ஒரு அனுதாபத்தை வந்து திட்டமிட்டு உருவாக்குற ஒரு வேலையை ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்விதான். இப்ப நீங்க உதயநிதி கைது செய்தா என்ன நடந்திருக்கு? குறைந்தபட்சம் அவர் கைது செய்து சிறையில் வைக்க முடியல.
உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. உடனடியாக விசாரணை முடித்த உடனே அவரை இன்றைய விடுதலை செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு வகையில தோல்வி தானே. ஆமா. இப்ப நீங்க அவசர கதியில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு வந்து தாவேகாவுக்கு ஒரு தோல்வியா முடிஞ்சிருக்கு. ம். ஒரு வகையில நீதிமன்ற வாயிலாவும் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லா கட்சிகளுடைய அரசியல் கட்டத்திலையும் வந்து தாவேகா ஒரு பெரிய ஒரு சறுக்கலை உருவாக்கி இருக்குன்றதா பார்க்குறேன். அப்ப இந்த விஷயங்களை கவனமா செயல்படலாம் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தா இருக்கு. ஓகே. ஜெயலலிதா அம்மையார் பாணியில இவர் ட்ரை பண்றாரு அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது. அந்த லெவல்ல வருவாரா? அந்த மாதிரி பண்றாரா? அப்படி பண்ணாருன்னா அதோட எதிர்வினைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும்ல. நீங்க 91, 96 காலகட்டத்தில் அஸ்திரபலத்தோட ஆட்சியில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா 96 தேர்தலில் அவங்களே தோத்து போனாங்க. எஸ். அதிமுக வந்து 4, 5 இடங்களுக்குள்ள சுருக்கம். தமிழ்நாடு முழுக்க 4 இடங்கள் 5 இடங்களா தான் வெற்றி பெற்றது. மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சது. அப்போ அந்த மாதிரியான ஒரு முடிவை இவங்க நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் மீண்டும் வந்து நீண்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட ஆட்சியை வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி உருவாகி இருக்கு. அப்போ அந்த ஆட்சியை வந்து இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பறி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்களை போன்றவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை கவனமாக இருங்க. அம்மையார் ஜெயலலிதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே படிப்பனையாக இருக்காங்க. அவங்களுடைய ஆரம்பகால ஆட்சியில் அவங்க செய்த தவறுகளாக இருக்கட்டும், இறுதி காலங்களில் அவங்க செய்த பல நல்ல விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கும் பலரை வந்து கட்சி கடந்து அம்மையார் ஜெயலலிதா போற்றக்கூடிய ஒரு நபராக மாற்றிருக்காங்க. அது பல விஷயங்களில் நீங்கள் ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அம்மா உணவகம் தொடங்கி எல்லா விஷயங்களையும் வந்து கடைசி காலங்களில் ஒரு ஒரு முழுமை பெற்ற ஒரு அரசியல் ஆளுமையாக மக்களுக்கான பல விஷயங்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து இன்றைக்கு தாவேகா வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய ஆரம்ப காலமாக இருக்கட்டும், இறுதி காலமாக இருக்கட்டும், இது வந்து தாவேகாவுக்கு ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். தாவேகாவில் சில அமைச்சர்கள், ஒரு 4 அமைச்சர்கள் பேர் வந்து அடிபடுது. அவங்க வந்து பதவி விலக்கிட்டு வேற ஒருத்தங்க இலாக்கா மாத்துறாங்கன்ட்டு சில விஷயங்கள் வருது. அப்படி வரும் பட்சத்தில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயமா இது இருக்குமா, இல்லை அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற விஷயமா இது வரப்போகுது? குறைந்தபட்சம் ஏற்கனவே அமைச்சர் சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில மாற்றினாரு. பொது இடத்துல போதைப் பொருள் பயன்படுத்தினது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அப்படி ஒரு சர்ச்சை உருவானது. ரெண்டாவது நீங்கள் அமைச்சர் விஸ்வநாதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து பெண்கள் குழந்தைகள் மீது வந்து தவறுதலாக நடந்துக்கிட்டார்னு ஒரு சர்ச்சை. இந்த மாதிரி சில பேர் மேலே ஏற்கனவே ஒரு சில சர்ச்சைகள் இருக்கிறதால பொதுவாகவே அமைச்சரவை மாற்றம் என்பது எல்லா ஆட்சியிலும் இயல்பானதான். நீங்கள் கடந்த ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா பல முறை அமைச்சர்கள் மாற்றப்பட்டாங்க, பதவி நீக்கப்பட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அம்மையாருடைய ஆட்சி காலங்களில் இது இன்னும் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு அமைச்சராக இருப்போம், நாளைக்கு அமைச்சராக இருப்பாரான்னு தெரியாது, யார் அமைச்சரே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு அமைச்சர் மாற்றப்பட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அமைச்சரவை மாற்றம் என்பது அந்த அரசுடைய முடிவு. அதில் யாரெல்லாம் அரசுக்கு கொஞ்சம் இடையூறாக அல்லது அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்களோ அவங்களை மாற்றுவது என்பது முதல்வருடைய உரிமை. அந்த அடிப்படையில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு நாம நம்புகிறோம். இன்னும் கூடுதலாக இப்போ புதிதாக கட்சிக்கு வந்தவர்கள் அல்லது இன்னும் கட்சிக்குள்ள ஏற்கனவே சீனியாரிட்டியின் அடிப்படையில் வந்து தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கல நினைக்கக்கூடிய சிலருக்கு வந்து அமைச்சரவை பொறுப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறதா அந்த அமைச்சரவை. அந்த மாதிரி இருக்காங்களா சீனியாரிட்டி அடிப்படையில்? இருக்காங்க, பல விடையில் இருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் தாவேகா வெற்றி பெற்றாங்க. அதுவும் கள்ளக்குறிச்சி தொகுதி மட்டும்தான். 11 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம். இப்போதான் 2ஆக பிரிச்சிருக்காங்க. அங்கே வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி மட்டும்தான் தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அதனால அவர் வந்து அமைச்சராவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அது மாதிரி நிறைய சீனியர் இருக்காங்க, எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து இது மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது அதிமுகவில் இருந்து தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாக வந்திருக்கக்கூடிய சிலருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது. அமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதனால அவர்களுக்கு கூட வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். ஏன்னா அமைச்சராக 6 மாதத்துக்கு பிறகு அவங்க சட்டமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சா போதுமானதுன்றது விதி. அதனால அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல் அவங்க வெற்றி பெற்றால் கூட போதுமானதாக இருக்குது. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே. இந்த ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு இவங்களுடைய தாவேக்குடைய ஆட்சி. இதில் வந்துட்டு மின்சார பிரச்சனை அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. 1000 ரூபா வந்தவங்களுக்கு இப்போ 3000 ரூபாய் வருது, டபுள் ட்ரிபிள் மடங்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எம்எல்ஏக்களுடைய கைது, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து கைது, இதுவும் ஒரு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுது? அதான் நிர்வாக குளறுபடிகளில் தாவேகா சிக்கி திணறிக்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சி 5 ஆண்டுகளில் நடந்த சில பிரச்சனைகள், இங்கே மின்சார வாரியத்தில் ஏற்கனவே பல ஊழல் புகார்கள் இருந்தது. போதிய பணியாளர்கள் நிரப்பப்படாமல் விட்டது உட்பட பல பிரச்சனைகள் தான் இன்றைக்கி வந்து மின் தட்டுப்பாடுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அப்போ அந்த மாதிரியான பல நிர்வாக குளறுபடிகளில் தாவேகா குளறுபடியில் இது வந்து எப்படி முறைகேடு தானே, அதுதான் அதை களைய வேண்டியது. நீங்கள் ஏற்கனவே அமைச்சர் நிர்மல்குமார் கூட சொன்னார்ல, இதில் வந்து பல திமுக சார்ந்த அதிகாரிகள் வந்து ஆட்சிக்கு எதிராக வேலை செய்கிறாங்கன்னு ஆரம்பத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது வந்து ஒரு எல்லாரும் நகைச்சுவை பார்த்தாலும் ஒரு வகையில் அது உண்மையாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆரம்ப காலங்களில் திமுக கட்சிக்காரர்கள் எத்தனை பேர் வந்து மின்சார வாரியத்தில் வந்து பணியமர்த்தப்பட்டாங்கன்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால வந்து இந்த குளறுபடிகளை சரி செய்வதற்கான முனைப்புகளில் வந்து அவங்க ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. இதை தாண்டி வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனைக்குரிய எந்த விஷயங்களும் சமீபத்தில் நடக்கும் அந்த மின் பிரச்சனை தவிர. அதனால வந்து இதெல்லாம் சரி செய்ய இல்லை, அது பெரிய பிரச்சனை தான். அதுக்கான குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும்ன்ற ஒரு குளறுபடின்னு சொல்லாதீங்க மறுபடியும். இது முறைகேடா இல்லையாங்கிறது வந்து நீங்க அந்த
அது குறித்த முழுமையான நடவடிக்கை மூலமாக தான் தெரிய முடியும். என்னென்ன முறைகேடு நடந்திருக்கா அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால இப்போதைக்கு அது ஒரு குளறுபடியாக பார்க்கப்படுது. இது சரி செய்துட்டா இந்த ஆட்சிக்கு வந்து இப்போ பெரிய அளவில் ஒரு தலைவலி இல்லை. இப்போ நீங்கள் 2006-11 திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது மின் தட்டுப்பாடு. அதனால தான் அடுத்து 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சிக்கே வர முடியல. அப்போ அது போன்ற ஒரு சிக்கல் இப்போ தாவேக்காவுக்கு இருக்க மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் இந்த மின் தட்டுப்பாடு விவகாரத்தில் என்ன பிரச்சனை உண்மையிலே இருக்குன்றதை கண்டறிய வேண்டிய தேவை தாவேக்காவுக்கு இருக்குது. போதிய மின்சாரங்கள் ஏன் உற்பத்தி இல்லையா அல்லது உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரங்கள் எங்கே அனுப்பப்படுது, இதையெல்லாம் கண்டறிந்து தாவேக்கா அரசு வந்து களைய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை செய்வாங்க நம்புகிறோம். ஓகே, அடுத்த நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.